ஏங்க ஒரு லாங் வீடியோ போடுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. நானும் நிறைய லாங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன வீடியோ போடுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல. எனக்கு வந்துட்டு நாளைக்கு எக்ஸாமு. ஸோ அதனால் அதை வந்து போடுவோம், என்ன படித்தோம், என்ன பண்ண, அதை வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இத்தனை நாளாக நம்ம காலேஜில் நம்ம கிளாஸ்மேட் தான், நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஆனால் வந்துட்டு இவங்க என்ன ஏதுன்னு கூட பார்த்துருக்க மாட்டான். இன்றைக்கி கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இத்தனை நாளாக நான் யார் என்னன்னு கூட கண்டுக்கல. இப்போ வரிசையாக ஃபோனு மெசேஜுன்னு அனுப்புகிறாங்க. அது நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் பர்சை. கேளுங்க, நான் வந்து சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். நான் வந்து படிக்க போகிறேன். இன்னமே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. லேபர் லா படிக்க போகிறேன். ஆக்சுவலாக லேபர் லாவில் நான் ஆல்ரெடி வந்து 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஏதாவது ஒரு 2 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் வந்து முடிச்சிடுவேன். அது நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை மட்டும் படிச்சுட்டு வருதோ வரலையோ போனோம்னா எழுதணும் பண்ணணும். நம்ம யாரும் வம்புக்கும் போகிறதில்ல, யாருக்கும் வம்புக்கும் போகிறோம். சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் பாடவும் செய்வேன். நான் ஆல்ரெடி சில டாபிக்ஸ்லாம் நேற்றி தான் படித்தேன். ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு மைண்ட்லேயே எதுவுமே இல்லாத மாதிரி பிளாங்காக தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும். புதுசாக 2 டாபிக்ஸ் படிக்கணும். அண்ட் தென் எழுதி பார்க்கணும். ஏன்னா எனக்கு மெமரி பவர் வந்துட்டு, எனக்கு மெமரி பவர்ன்றது வந்து ரொம்ப கம்மிங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், மறந்துடுவேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு மெமரி பவர் இல்லை. ஸோ ஒரு தடவையாவது எழுதி பார்த்துருணுன்னு இந்த தடவை மைண்ட் குறிக்கோளோடு இருக்கேன். வெற்றி நமது எழுதி பார்ப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து படிக்க வேண்டியதான். படிச்சுட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். One eternity later. ஹாய், குட் மார்னிங். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தால 2 மணிக்கு எக்ஸாமு. இப்போ காலையிலே குளிச்சாச்சு, தலைக்கு நல்லா குளிச்சுட்டு, காலையில் இல்லை, ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு we do makeup and go to the exams. Coming to the point, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. ஸோ படித்ததெல்லாம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் போய் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ போய் எங்கே நாம போகிறோம்? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இன்னைக்கு நமக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் லா. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. உடனே நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. ஸோ இந்த லேபர் லாவில் வந்துட்டு நான் 5 சாப்டர் கிட்ட கவர் பண்ணி வச்சுருக்கேன். சைட்டேஷன்ஸ் பார்த்துட்டேன். இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஐ டோன்ட் நோ, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எக்ஸாம் எழுதிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ போய் கிளம்பலாம், எக்ஸாம் எழுத போகலாம். எழுதிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாய். ஹாய். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். எக்ஸாம் முடிச்சாச்சு காய்ஸ். ஆக்சுவலாக கண்ணாடி போட்டு கிளார் அடிக்குது. ஸோ அதனால தான் லைட்டிங் எனக்கு செட் ஆகலை. ஆஹா, எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ராவலுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். எவ்வளோ இடம் மாற்ற முடியுமோ மாற்றியாச்சு. சரி, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல எனக்கு வந்துட்டு பார்ட் ஏல 6 கொஷின் எழுதணும், பார்ட் பியில் 2 கொஷின் எழுதணும், பார்ட் சியில் 2 கொஷின் எழுதணும். 6 3 மார்க் கொஷின்ஸில் 3 6 மார்க், சாரி 6 மார்க் கொஷினில் 3 6 மார்க் கொஷின், 3 6 மார்க் கொஷின், 2 15 மார்க் எழுதணும். அதில் ஒரு 15 மார்க்
இன்னொரு 15 மார்க் வந்து ஓகே தான். அதில் வந்துட்டு அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க, நான் ஒன்று எழுதினேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சியில் 16 மார்க்கு 2 16 மார்க்கும். இதோட லேபர்லாம் ஓவர். இப்போ லேபர்லாம் முடிஞ்சிட்டுன்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னும் 4 எக்ஸாம் இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா? அடுத்து ஃபேமிலி லாக்கு வந்துட்டு 2 நாள் லீவ் இருக்குது. 2 நாள் லீவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாமில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன் காய்ஸ், எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் இந்த கொஷினுக்கு தான் அந்த பாயிண்ட் படித்தோமா, இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள கொஷினுக்கு அந்த பாயிண்ட் படித்தோமா அப்படின்னு குழப்புது. ஈவன் தோ நான் எழுதியெல்லாம் பார்த்துட்டு போனேன். அப்படி இருந்துமே இந்த கொஷினுக்கு தான் நான் இதை எழுதி பார்த்தேனா, இல்லை அந்த கொஷினுக்கு எழுதி பார்த்தேனா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் குழப்பி அப்படி நிறைய குழம்பல்கள் ஏற்பட்டு நான் வந்து ஆன்சர் எழுதினேன். அதனால் அந்த குழப்பங்கள் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து we have to studyன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவுபடுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேமிலி லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வரைக்கும்